எல்லோரு இறைவனுக்கு நன்றி. நல்லாயனாம் இறைவா, நீர் அறுவடைக்காக தேர்ந்தெடுத்த எம் தந்தை அருட்பணி வில்லியம் ஜான் போஸ்கோ அவர்களை எங்களுக்கு தந்தையாக தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாட்டுங்கள், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்றவரே, எங்களுக்கு நற்செய்தியாம் உம்மை எமக்கு பயிற்றுவித்த உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ எங்களை வழிநடத்தி செல்லும் எம் அன்பு தந்தைக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். நீ என் அடியான், நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன். மோசையோடு தான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை கை நிகழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். எழு வீறுகொள், திடம் கொள். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மேல் நான் கொண்ட பேரன்போ நிலை சாய்வதில்லை. அவர்கள் முன் நீ அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். என் சொற்கள் உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் கட்டவும் நடவும் மக்களினங்களுக்கு பொறுப்பாளனாக ஏற்படுத்தியதற்காக நன்றியோடு தந்தையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். தகப்பன் குழந்தையை சுமப்பது போல சுமந்து செல்லும் இடமெல்லாம் நிழலாயிருந்து பரிசுத்த ஆவியால் ஆட்கொண்டு தொங்கலாடையில் முடி இறக்கையில் மறைத்து கையில் வைத்து கண்ணின் கருவிழியைப் போல பாதுகாத்து கொள்ளும் செல்லும் வழியெல்லாம் தட்டு தடுமாறி விழுந்து விடாமல் உமது பரிசுத்த கோல் கொண்டு வழி நடத்தவும் எம் தந்தை அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் அவருடைய பணி சிறக்கவும் தூய ஆவியின் துணை கொண்டு எம் தந்தை இன்னும் அதிகமாய் இறைப்பணி ஆற்றவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றே. இறைவா ஆராதனை செய்கின்றே. எம்மை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எம்மை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அனைவரும் வரவேற்புரை மற்றும் வாழ்த்து மடல் வழங்குவதற்காக திரு சுதன் பாபு அவர்களை அழைக்கின்றோம். இங்கே அமர்ந்திருக்கும் சங்கைக்குரிய குருக்களையும் அருள் தந்தை இயக்குனர் அவர்களையும் சுப்பீரியர் தந்தை அவர்களையும் அருள் தந்தை டாக்டர் உபால் சுந்தர் அவர்களையும் அருள் தந்தை ஜிபின் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு அரசன் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் அந்த நாட்டினுடைய எல்லைகள் மிகவும் விரிவாக இருந்ததால் அந்த மக்களை சென்று ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்க்க முடியாத அரசன்
அந்த மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பார்த்து அவர்களை சுகதுக்கம் விசாரிக்க வேண்டும் என்று விரும்பினானாம். அவ்வாறாக அழைத்த அந்த அரசன் அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அனைத்து குறைகளையும் கேட்டு அவர்கள் குறைகள் அனைத்தையும் நிறைவு செய்து, இவன் போல் யார் உண்டு, இவன் வல்லவன், ஞானி, அரசன் என்று வாழ்த்து பெற்றானாம். அதைப்போல் இன்று நம் முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த வின்சென்ஷியன் குருக்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஞானத்தால் வழிநடத்தி எங்கெங்கோ சிதறண்டு கிடந்த நம்மை ஒரு மாலையாக கூட்டி இந்த இடத்தில் அமர வைத்து வேதத்தில் உள்ள நுண்ணறிவுகளை நமக்கு செய்து கொடுப்பதற்காக, நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திசையிலும் இருக்கின்ற அருள் முனைவர்களை ஏற்ற சமயத்தில் ஏற்ற ஏற்பாடுகளோடு இதை செய்து கொடுத்த சங்கைக்குரிய வில்லியம் போஸ்கோ விசி அவர்களுக்கு இதயம் கனிந்த வரவேற்பையும் நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு காரியத்தை ஒரு குருவானவர் செய்கின்றார் என்றால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தில் அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த காரியத்தை அவ்வளவு எளிதாக முடித்துவிட முடியாது. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் தாய் அன்போடு, தகப்பனுக்குரிய பாசத்தோடு அருள் தந்தை தாமஸ் அவர்கள், அருள் தந்தை போஸ்கோ அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும், போஸ்கோ, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, யூ டூ போஸ்கோ. போஸ்கோ, யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் போஸ்கோ. போஸ்கோ, போஸ்கோ, போஸ்கோ. இதை நீங்கள் சிரித்து மகிழ்ந்தாலும் ஒரு பொறுப்புள்ள சுப்பீரியராக ஒரு இடத்தில் வீற்றிருக்கும் பொழுது தன்னோடு இருக்கின்ற சக குருக்களை தான் மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் அருள் தந்தை தாமஸ் என்பதில் பெருமையோடு இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கூப்பிட்ட நேரத்தில் வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு செமினரியில் பிஸியாக டீச் பண்ணிகிட்டு இருக்கிற அருள் முனைவர்கள், ஃபாதர் கொடுக்கக்கூடிய, ஃபாதர் முதல்ல திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய பைபிள் இன்ஸ்டியூட்டில் இருந்து ப்ரெசன்ட் பண்ணி அதை நமக்கு சிலபஸாக மாற்றி ஏறக்குறைய 10 மாதத்தில் இந்த விவிலிய வகுப்புகளை முடிக்க வேண்டும் என்ற திட்டமிடலோடு செய்து முடித்ததற்காய் இங்கு வந்திருக்கின்ற சங்கைக்குரிய முனைவர் உபால்ட் தாஸ் அவர்களை உங்கள் சார்பாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். அதுவிட முக்கியம், இளம் குருவானவர் அவர் தேசமோ கேரளம், அவருக்கு தெரிந்த மொழியோ மலையாளம். ஆனால் இன்று ஒரு தமிழ் குருவானவர் தமிழ் திருப்பலியை எப்படி நடத்துவாரோ ஆன்ம சரீரத்தோடு அந்த வார்த்தைகளோடு ஒன்றித்து திருப்பலியை உயிரோட்டமுள்ளதாய் மாற்றி ஒரு மலையாள சகோதரன் இந்த இடத்தில் தமிழ் திருப்பலி ஆட்ட வெறும் குருப்பட்டம் வாங்கி 8 மாதங்கள் கூட இன்னும் முடியவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், 5 மாதம். இந்த 5 மாதத்தில் இந்த தேசத்தில், இந்த மாநிலத்தில், இந்த இடத்துல கால் வச்சு தமிழ் மொழியை படித்து நமக்காய் தமிழில் திருப்பலி ஆற்றிய குருவானவரை எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அந்த சபைக்கும் அவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். மிகவும் முக்கியமாக நமக்கு இந்த தமிழ்நாடு திருவிவிலிய பணிக்குழு மற்றும் அருளாலய தியான மையம் இணைந்து நடத்திய இந்த விவிலிய கல்வியை நமக்கு உத்தரவு கொடுத்து நடத்த செய்த அருள்முனைவர் தனுஸ்லாஸ் டைரக்டர் திண்டிவனம் அவர்களுக்கும், வகுப்படுத்த
தந்தை தனிஸ்லாஸ் அவர்களுக்கும் நன்றி. அதோடு அவரோடு இணைந்து நமக்கு வகுப்பெடுத்த அருள்முனைவர் ரெய்மன் ஜோசப், அருள்முனைவர் மரிய ஜோசப், அருள்முனைவர் மரிய ஆண்டனி மற்றும் உபால்தாஸ் சுந்தர், அருள்முனைவர்கள் பேட்ரிக் சலேசிய சபை மற்றும் அருள்முனைவர் பால்ராஜ் ஞானதீபம் இல்லம் இறையியல் கல்லூரி பூனேவிலிருந்து வந்தவர், இறங்க முடியாமல் மானத்தில் வட்டமடிச்சுக்கிட்டே இருந்தவர், மற்றும் வகுப்பின் அருமை கருதி மீண்டுமாய் நமக்கு வந்து வகுப்பெடுத்த அருள்தந்தை ரெய்மன் ஜோசப் அவர்களுக்கும், அருட்சகோதரி தேவப்பிரியா அவர்களுக்கும், பால்ராஜ் அருள்முனைவர் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் விவிலியம் ஜான் போஸ்கோ அவர்களுக்கும் இல்லை கோச்சிக்காதீங்க அருள்தந்தை வில்லியம் ஜான் போஸ்கோ அவர்களுக்கும் மேலும் நம் படித்து முடித்தவுடன் நமக்கு சான்றிதழ்கள் வழங்கி நம்மை மகிழ்வித்து மகிழ்ந்த மேதக ஆயர் ஸ்டீஃபன் தூத்துக்குடி அவர்களுக்கும் நன்றி. அதோடு மட்டுமல்லாமல் எந்த நிலையிலும் நமக்கு உதவிட வேண்டும் என்பதற்காகவே இயங்கிய நமது இயக்குனர் தந்தை அவர்களுக்கு சிறப்பு நன்றி. அருள் தந்தைக்கு இது பிடிக்காது, பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. ஃபாதர் வடிவேலு சொன்ன மாதிரி நீங்கள் எந்திரிச்சு வராதிங்க, நீங்கள் எந்திரிச்சு வந்தாலே பயமாக இருக்குது அப்படின்ன மாதிரி. ஃபாதர் கொஞ்சம் டைம் கொடுங்க ஃபாதர், ஒரு 10 மாதம் காத்திருந்தோம். இளைஞர்களின் புனிதரான புனித தொன்போஸ்கோவின் பெயர் சுமந்த எங்களின் இளைய குருவே, எளிமையின் உருவமே, உம்மை வாழ்த்தி வணங்கி இந்த மடலை அர்ப்பணிக்கின்றோம். அகரவர்ஷ அறிவெனும் கடலில் ஆழமாய் நீந்தி இறை விசுவாசத்தின் முத்தன ஆனவரே, ஈண்டெடுத்து உம்மை எங்களுக்காக தந்தது தருமபுரி மாவட்டத்தின் சேசு ராஜபுரம் பங்கு. உலகத் திருமறையாம் திருவிவிலியத்தின் வேர்களை தேடி உரிமமும் பெற்று ஊரறிய பாபேல் கோபுரத்தின் உண்மையை உணர்த்தியவரே, எழுத்தறிவித்த ஆசானாய் நின் பணி ஆற்றினாய். சகாயமாதா மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராய் ஏழை எளிய மாணவர்கள் முதல் எளிய மக்கள் வரை வாழ்த்தினார்கள் உம்மை மனதார. ஐயமின்றி உரைத்தாய் இறை வார்த்தையை உம் சபை பணித்த பணிகளில் உண்மையாய். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பொன்மொழியின் வித்தாய் வீழ்ந்தாய். நீர் விருட்சமாய் வளர்வீர். ஓய்வின்றி உழைத்தாய் தேனியாய். எங்கள் வின்சென்சிய சபை எனும் தேனின் நோக்கங்களுக்காக ஔடதமாய் ஆகினாய் எங்களுக்கு நின் பணியால். இவ்வையத்தின் இயக்குனராயும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அளித்தீர். இப்படிக்கு உம்மால் ஆசி பெற்ற மாணாக்கர்கள் 24, 25. அடுத்ததாக அருள் தந்தை நமக்கெல்லாம் வகுப்புகளை நடத்தி எல்லா விதத்திலையும் உதவி செய்தவர். இன்று நமக்கு விருந்தினராக வந்திருக்கிறோம், சான்று தருவதற்காக வந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்வதற்காக நாம் கூடியிருக்கிறோம். நம் முன்னிலையிலே அவர் சிறப்புரையாற்ற அவரை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எஸ், எல்லாம் நல்லா இருக்கிறேன். 10 மாதங்கள் தொடர்ந்து இங்கே வந்து விவிலியத்தை ஆரம்ப நிலையில், அதாவது அடிப்படையில் கற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் விவிலிய அறிவை இன்னும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து விவிலியம் வாசிங்க. இந்த நேரத்தில் ஃபாதர் போஸ்கோ நிறையா இந்த 10 மாதங்களை எல்லாம் உங்களை ஒன்றிணைத்து இந்த விவிலியத்தை பற்றிய இந்த ஒரு பட்டய படிப்பு அதை அவர் வந்து
அழகாக சீரமைத்து வழிநடத்தி இருக்கிறாரு. அவருக்கும் பாராட்டுக்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ 10 மாதம் பைபிள் படிச்சிட்டோம், இல்லை நிறைய பைபிள் படிச்சிட்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஒரு நிலை விட்டால் அது சரியான புரிதல் இல்லை. ஜான்ஸ் காஸ்பல் ஃபாதர் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், யார் தெரியல, சிஸ்டர் தேவப்பிரியா எடுத்திருப்பாங்க. யோவான் நற்செய்தியில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. என்னென்னா, John's gospel is small enough for a small child. It's like a ocean. It's a small enough for a child, and it's very big for a elephant அப்படின்வாங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை அந்த கரை ஓரமாக கடலில் இருந்து விளையாட முடியும், அதே நேரத்தில் ஒரு பெரிய யானையும் கடலுக்குள்ளே போய் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஜான்ஸ் காஸ்பலை பற்றி சொல்லுவாங்க. விவிலியமும் அப்படி தான். நம்ம இப்போ கற்றுக்கிட்ட இந்த ஆரம்ப நிலை நம்ம மிக மிக அடிப்படையான விஷயங்கள் தான் கற்றுருக்குறோம். சரி, இன்னும் நிறைய இருக்குது. ஃபார் டாக்டரேட் போகிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டரேட் போகிறாங்க. இப்போ டாக்டரேட்டில் ஒரு புத்தகத்தை பற்றி அல்லது ஒரு சிந்தனையை பற்றி ஒரு 200-300 பக்கம் எழுதணும். அப்போனா பார்த்துங்க, நீங்கள் விவிலியத்தை 73 புத்தகங்களை மாதம் 2 வகுப்புகள், சரியா 20 வகுப்புகள் தான் வந்திருக்கும். அதனால் நம்ம ஒரு ஆரம்ப நிலை தான் இருக்குது. இதிலிருந்து நீங்கள் வளர்ச்சி பெறணும். ஓகே, நம்ம டாக்டரேட் லெவல், லைசன்ஸ் லெவல் அப்படி போகலனாலும் நீங்கள் தொடர்ந்து வாசித்து இதில் இன்னும் உயர்ந்து போகணும். ஏன்னா டாக்டரேட் லெவலெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை அல்லது ஒரே ஒரு வசனம், அதை வச்சு 400 பக்கம் 300 பக்கம்லாம் எழுத முடியும். அந்த அளவுக்கு ஆழமாக படிக்க முடியும். அதனால விவிலியம் ஒரு சின்ன குழந்தை போல வாசிக்கலாம், ஒரு முதுகலை பெற்ற ஒரு டாக்டரேட் பெற்றவர்களும் அதை அணுக முடியும். அந்த அளவுக்கு அதில் எளிமையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஆழ்ந்த கருத்துக்களும் இருக்கின்றது. அதனால் இப்போ நீங்கள் 10 மாதங்கள் படிச்சிட்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய கற்றுக்கங்க. கிளாஸ் போகாட்டி கூட தொடர்ந்து விவிலியம் வாசியுங்கள். வாசிக்கும்போது தூய ஆவியானவர் தாமே உங்களுக்கு அநேக காரியங்களை உணர்த்துவார். அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிந்தது கொஞ்சம்தான், இந்த விவிலியத்தை பற்றி கொஞ்சம்தான் தெரியும். இன்னும் நான் படிக்க 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 நிறைய கற்றுப்பேன். இந்த 10 மாதத்தோடு முடிந்து விட போவதில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வாசிக்க வாசிக்க கற்றுப்பீங்க. சரியா? இது முதல் விஷயம். இரண்டாவதாக, இதோட முடிச்சிட, இன்றைக்கி எல்லாம் திருப்பலி இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட் ரீடிங் என்னது? எங்கே போனாலும் நான் ரீடிங் பற்றி, திருத்தூதர் பணி 16வது அதிகாரம். என்ன உங்களுக்கு பட்டுச்சதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? இவ்வளோ நாள் விவிலியம் படித்தோம், ஏதாவது இப்போ எடுத்து பார்க்குறீங்க என்ன கண்டென்ட்டுன்னு. அப்போனா முதல் வாசகம் நீங்கள் சரியாக செய்யும் எடுக்கல. சரி, எடுத்து பாருங்கள். விவிலிய திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 1 முதல் 10 வரை. பவுலும் அவருடைய இருந்த உடன் உழைப்பார்கள், தீமோத்தேயு, பர்னபா, இவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா விவிலியம் வாசித்துட்டோம் அப்படின் போது இதில் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னா உங்கள்கிட்ட தான் வரணும். ஆளுக்கு ஒரு விஷயம் கூட சொல்லலாம், நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நபர்கள் என்னம்மா வாசிக்க வேண்டாம், என்ன உங்களுக்கு தொட்டுது, இதுதான் இந்த விவிலிய வகுப்பின் முடிவாக இருக்கும். பொதுவாக எங்கே போனாலும் கிளாஸ் எடுத்தால் கூட இன்னைக்கு ரீடிங் கனெக்ட் பண்ணாமல் போக மாட்டேன். இன்னைக்கு ரீடிங் நமக்கு ரொம்ப பொருந்தி வருகிறது. நற்செய்தி அறிவித்து கொண்டே செல்லுகிறார்கள். குட், ஒரு பாயிண்ட். வேற உணர்ந்து அறிவிக்கிறார்கள். தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அடுத்த வசனத்திலே இயேசுவினால் போக விடவில்லை. ஓகேவா? இறைவார்த்தை அறிவித்துட்டே செல்றாங்க. இவங்க எல்லாம் பைபிள் படிச்சுட்டோம், நான் பங்கு லெவல்ல எங்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு தடை செய்யறாங்க, இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கலாம் இந்த பங்குல. உதாரணம்
நமது இயக்குனர் போஸ்கோ, ஃபாதர் போஸ்கோ அவர்கள் 2 வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். அன்புக்குரியவர்களே, நம்ம அதிகமாக நேரம் எடுக்கலை. அதனால் இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பெரிய, எனக்கு எப்படி இந்த நாளை பார்க்கிறேன் என்றால், ஒரு குழந்தை பிறந்த கிடைத்த அந்த ஒரு மகிழ்ச்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த ஒரு வருடம் முழுவதும் எப்படி ஒரு விவிலிய வகுப்பு இப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு 10-12 மாதம் 14 மாதம் அதற்கான ஏற்பாடுகள், தயாரிப்புகள், அனுமதி வாங்குவது, இப்படி பல நிலைகளிலே ஒரு கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் 1.5 வருஷம் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு நிலையாக இருந்தது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அப்போ தான் டாக்டர் செக்கப்லாம் முடிச்சுட்டு கன்சீவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி ஸ்டனிஸ்லாஸ் ஃபாதர்லாம் இங்கே வந்து, அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் செக்கப்புக்கெலாம் போனோம். பிஷப்லாம் முன்னாடி தான் செக்கப்லாம் நடந்தது. லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 கோடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி, கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்ற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது. அந்த நாள் முதல் உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை வளரும் போது ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் என்று. இத்தனை முனைவர்கள் இதற்கான அவர்கள் கொடுத்த அந்த தலைப்பிற்கு கீழ் அந்த முடிந்த அளவுக்கு அதே தலைப்பில் படித்தவர்கள், இப்படி பூனா முதல் தமிழகத்தின் கடையில் பெங்களூர் வரலும் இருக்கிற பல நிலைகளில் இருந்து விவிலிய பேராசிரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்தந்த நாளில் இந்த வகுப்புகளை வைத்து, ஒவ்வொரு செக்கப்பும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நிறைய அசைன்மெண்ட்லாம் கொடுத்து, நிறைய பேர் திட்டிகிட்டே எழுதுனீங்க, ஒரு சிலர் எழுதிட்டு திட்டினீங்க. இதெல்லாம் இதனுடைய வளர்ச்சியினுடைய காலகட்டமாக இருந்தது. நிச்சயம் சொல்ல போனால் கரெக்டாக 9 மாதம் முடிவடைந்து இருக்கிறது. அப்போது இந்த நாளில் ஒரு கையில் இந்த விவிலிய ஆரம்ப நிலை சான்றிதழ் பெறும் பொழுது, இப்போ நம்ம என்ன தெரியுமா நினைக்கணும், விவிலியத்தை கரத்தில் பிடிக்க, ஃபாதர் சொன்ன அதே பாயிண்ட் தான், கரத்தில் பிடிக்க ஒரு அனுமதி தான் கிடைச்சிருக்கு. இன்னும் வளர வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கிறது. இது மற்ற சான்றிதழ்களை போல் சும்மா வைக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் லேமினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேமினேட் பண்ணணும். வச்சுட்டு இதை பார்க்கும் போதெல்லாம் நான் பைபிள் படிக்கணும், அதுக்கு ஆசை தான் இது என்ற அந்த ஒரு எண்ணம் மனதிற்குள் வரணும். 1. 2வது, இன்னும் கிடைத்த சிறிய சிறிய தகவல்களை வைத்துக்கொண்டு ஆழமாக அலசி பார்க்க, இன்னும் ஆழமாக படிக்க, ஃபாதர் சொன்ன மாதிரி ஆவியானவர் துணை கொண்டு கொஞ்சம் இந்த பின்னணி வகுப்புகள் அவர்கள் எடுத்ததெல்லாம் சற்று தெளிவு. ஒரு சில நீங்கள் சொன்னது எனக்கு போய் ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் கூட பைபிள் படிக்க ஒரு தூண்டுதலாக இருக்குது ஃபாதர், கொஞ்சம் கூட புரியுது. அதுதான் இந்த வகுப்பினுடைய மையமாக இருந்தது. இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது ஏதோ நம்ம இந்த 4 செவுத்துக்குள் நடத்தின ஒரு வகுப்பு அல்ல. தமிழக விவிலிய பணிக்குழுவோடு முப்பணி நிலையத்தோடு சேர்ந்து ஏதோ ஒரு வகுப்போ ஒரு கல்லூரியோ அல்லது ஒரு மறைமாவட்டத்தையும் தாண்டி கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு, தமிழக முப்பணி நிலையத்திலிருந்து விவிலிய பணிக்குழு சார்பாக இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது. இனிமேல் அதிகம் இல்லை என்று ஃபாதர் சொன்னார். அடுத்து ஸ்டனிஸ்லாஸ் ஃபாதர் சொன்ன வார்த்தை, இனிமேல் எல்லாம் மறைமாவட்டங்களை மையப்படுத்தியே இந்த வகுப்புகள் முடிந்துவிடும். அங்கே திண்டிவனத்திலிருந்து இப்படி வகுப்புகள் நடத்துவது குறைவாக இருக்கும் என்றது ஒரு வார்த்தை நாங்கள் சந்தித்த பொழுது சொன்னார். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அதற்குரிய ஒரு வேலிடிட்டி இருக்குது. அதனுடைய ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிற வார்த்தை, வேல்யூ இருக்குது. அதனால் சும்மா ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி போடாதீங்க. இன்றல்லை என்றாலும் நாளை ஒரு நாளில் இப்படி நாங்கள் இப்படி படித்தோம், எங்களுக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஒரு மறைக்கல்வி ஆசிரியர், ஒரு சில நேரங்கள்லாம் இது மாதிரி இதெல்லாம் படித்தால்தான் மறைக்கல்வி ஆசிரியர் ஆக முடியும் என்ற ஒரு சூழல் வரலாம். அல்லது ஒரு சில இடங்களில் இப்படி இதனுடைய தேவை, அது இப்போ உங்களுக்கு புரியாது. நான் மலேசியா போன வாரத்தில் அங்கே தான் இருந்தேன். ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாமி ஒருத்தர் நம்ம பூந்தமல்லி செமினாரில் விவிலிய வகுப்பு முடிச்சேன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட காமிக்கிறார். அவர் அந்த பங்கில், மலேசியாவில் ஒரு பங்கில் அவர் உபதேசியாராக பணியாற்றினார். நான் திண்டிவனத்தில் போயிட்டு உபதேசியார் படிப்பு படித்தேன். பூந்தமல்லி செமினாரில் நான் அன்று விவிலிய வகுப்புகள் இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை படித்தேன் அப்படின்னு அதை எடுத்து காமிச்சார். அப்போ திண்டிவனத்தில் படித்தது மலேசியாவில் உதவியாக இருந்திருக்கு அவருடைய உபதேசியார் வேலை பணி செய்வதற்கும் அல்லது மறைக்கல்வி வகுப்பு எடுப்பதற்கும். அதனால் இதனுடைய வேல்யூ இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஆனால் பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். விவிலியம் இன்னும் ஆர்வத்தோடு படிக்க இறைவன் தந்த ஒரு வாய்ப்பு என்று இதை நாம் நினைத்து ஏற்றுக்கொள்வோம். கடவுள் இப்படி எல்லாம் கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு குழந்தையாக நம்ம ஒவ்வொருவரையும் இறைவன் ஏற்படுத்தியதற்கு ஆண்டவருக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அது பெரிய விஷயம். திட்டினாலும் அல்லது ஒரு சிலதெல்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும், சுமைகள் அதிகம் என்று தெரிந்தாலும், ஒரு சில மாதங்களில் 1 வகுப்பு 2 வகுப்பு இருந்தது. மார்ச் மாதத்தில் 4 வகுப்பு வைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்தீங்க.
இன்னும் அதிகப்படுத்தலை. இருந்தாலும் இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி தந்தை. அடுத்ததாக வின்சென்ஷன் சபையினுடைய அம்பத்தூர் கிளையினுடைய சுப்பீரியராக இருக்கக்கூடிய அருள் தந்தை தோமஸ் அவர்களை 2 வார்த்தைகளை கூற அழைக்கின்றேன். வெல்கம். Dear Reverend Fathers, my dear brothers and sisters, I am not yet ready to speak in Tamil, so you have to wait some more time that I can able to speak in Tamil. So when I speak, I want to speak good Tamil. So still learning. So please bear with me. Thank you. First of all, I really appreciate and congratulate. When I look at your faces, what I can see, very bright, very smiling, very decorated, and looks like biblical scholars. தெரியுமா? நல்ல பைபிள் படிச்சுட்டு look like biblical scholars. So in this book of Psalms என்ன? திருப்பாடல் 119 or 118, the longest psalm. It says about what? The law of the Lord. It says about the law of the Lord. So it says, your law is light to my feet. The law is light to my feet and in my path. So whenever we open the Bible, it says, it makes everyone wise. So how do we become wise? By studying, reading the Bible. So it makes the little ones wise. The more we read, the more we understand, the more we love, the more wise we become. More wiser we become. So this is, as Father said, this is only the beginning. You have completed 17 weeks, I believe. 17 weeks you have attended Bible class. You started from Genesis to Revelation. You have completed all the Bible. So when you think, priests study 4 years in the seminary, theology 4 years, and we study Bible. And he studied 4 years for his licentiate. And he's going again for 4 years with his doctorate. So if you think in that way, we have studied 17 weeks. So as Father said, this is only a small child sitting in the shore of a sea and looking at the vast sea, or how big and vast it is. So you are beginning to learn the Bible more. And when you read it every day, as you read it, listen to during the daily Mass, Holy Mass, you understand better. Why is this? What is this? So I take this time to appreciate and congratulate Father Bosco. He has been behind this persistently, going around places, visiting people, getting permission, and making a syllabus, and then running a program. It is not easy. It is not easy. Running a program and not only getting priests, very well-versed priests in biblical scholars every week. They come and teach you. So he has done such a wonderful job, very difficult task in conducting this Bible study. So I really appreciate, congratulate Father Bosco taking this pain and doing this, and all the scholars, all the teachers for coming here every Saturday to give you knowledge about Bible. And of course, you, my dear sisters, brothers, when I see you, that childlike enthusiasm in your mind, you want to learn Bible more. That is what brought you. So you have come 17 weeks, and many have attended the whole classes. So I really appreciate, congratulate for taking this pain to come here every Saturday, whether rain or sun. You come here every Saturday. You spend time in reading the Bible, writing the assignments, giving exams and learning, studying the Bible. So may the good Lord, Holy Spirit, bring you more wisdom as you open the Bible. Let it bring light to your life, to your feet, and may be able to read Bible more, to understand more. Thank you everyone for this special time learning the Bible. May the good Lord bless you and continue to learn Bible more and more. Thank you.
அடுத்ததாக நாம் பயின்ற அந்த பள்ளியிலேயே நாம் பெறப்போகின்ற சான்று, அதை பற்றி எனக்கு முன் பேசிய அனைவருமே மிக விலை உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த வயதிலேயும் முதிர்ந்த வயதிலேயும் இளம் வயதிலேயும் எல்லோரும் கலந்திருக்கிறோம். இந்த சர்டிஃபிகேட் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுவதோடு, இந்த சர்டிஃபிகேட் இப்போது அருள் தந்தையர் இடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து வாருங்கள். சான்றிதழ்களை வழங்க புந்தமல்லி திருஹிருதய கல்லூரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் உபல்தாஸ் சுந்தர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் வரிசையாக வந்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவருடைய பெயர் வாசிக்கப்படும். நீங்கள் வரிசையாக வந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் கடந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜே ஷெர்லி ஜான்சி, John Bright Quinn, Maria Benesita, Jansi Rani Sujatha, M. Stella Mary, A. Amalal Boa Mary, J. Nirmala Jenny, Amala Rasi, Frank Sudan Babu, Celestine Kavita, M. Rani Tiba, Pani Tiba, Moses Rajeshwari, Stella Savitri, Father Thomas அவர்கள் இப்பொழுது வழங்கப்படும். A. Sheila, T. Mary Stella, Baby Jacob, V. Lena, Lima Rose, Arokya Mary, Mary Jansi, M. Vasanthi, Mary Cecilia, M. Vijayakumar, V. Henry Doss,
போஸ்கோ அவர்கள் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார். வி பிரபாகரன், ரோஸ்லின் மேரி, C.S. குருசாமி, J. Fatima Mary, Elizabeth Nyanamani, Andrew Celine Prakash, K. Sobia Rani, Mary Victorine, A. Mary, Amalwalbova Mary B, Merlin Devi, தந்தை தில்பின் அவர்கள் இப்பொழுது சான்றுகள் வழங்கும். ஜே சபின் தெரஸ், எம் நிர்மல, VL ஆண்டனி. அன்புக்குரியவர்களே, இறுதி சான்றிதழ் பிரதர்ஸ் VL ஆண்டனி பிரதர் வந்து இதனுடைய கோஆர்டினேட்டராக இருந்தார். நான் செஞ்சதை விட நிறைய வேலைகள் பிரதர் தான். இந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு, ப்ரொஃபஸரை பார்த்துக்கிட்டது, கூட்டிகிட்டு வர்றது எல்லாத்துக்கும். அதனால் கரவொலி எழுப்பி எனக்கு கோஆர்டினேட்டராக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது பிரதர் உபல்தாஸ் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வாழ்க்கை என்னும் பயணத்திலே குருத்துவம் என்ற புனிதமான பணியினிலே தன்னையே அர்ப்பணித்த அருள் பணியாளர் வில்லியம் ஜான் போஸ்கோ விசி அவர்களை ஆண்டவரே உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நம்மை இயேசுவோடு இணைத்து நிறை வாழ்வை தரும் இறை வார்த்தைகளை உள்ளடக்கியதுதான் திருவிவிலியம். இதனை நாங்களும் கற்று பயனடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தனது அன்றாட வேலைகளின் மத்தியிலும் இந்த விவிலிய வகுப்பை ஏற்பாடு செய்து பல்வேறு சிரமங்களையும் எதிர்கொண்டு எங்களையெல்லாம் ஊக்குவித்து ஒரு தாயை போன்று அரவணைத்து வழிநடத்தி சென்று தான் தொடங்கிய இந்த முதல் முயற்சியில் முழு வெற்றியும் கண்ட எங்கள் அன்பு தந்தையே, எங்கள் அனைவரின் ஜெபங்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றோம். நீங்கள் நீரோடை அருகில் வளரும் ரோஜாவை போன்று மலர்ந்து விரிந்திடுங்கள். சாம்பிராணி போன்று நறுமணம் பரப்பி லீலி போன்று மலர்ந்து நறுமணமும் வீசிடுங்கள். சீராக் 39:13-14 இறைவசனங்கள். உங்கள் இறைப்பணி சிறக்க நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் இறைவனின் துணையோடு நன்முறையில் நடக்க நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுகின்றோம். இறைவனுக்கு நன்றியும் கூறுகின்றோம். இப்படிக்கு விவிலிய வகுப்பு சகோதர சகோதரிகள். நன்றி அறிதல் நினச்சேன், எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்ருக்கீங்க. நன்றி அறிதல் இதோட முடிச்சுக்கோ. வார்த்தையான மூவரு இறைவனுக்கு முதல் நன்றி. அன்பிலே விதை விதைத்து பண்பாலே பயிர் முளைத்து பாசத்திலே இறை வார்த்தை விதைத்து கரை காண முடியாத கடலான திருவிவிலியத்தை பற்றிய விளக்கங்களை
17 வாரம் 17 நாள் வகுப்பினை பல இன்னல்களையும் தாண்டி எங்களுக்கு விவிலிய வகுப்பை நடத்தி கொடுத்த பாசமிகு தந்தை அருட்பணி வில்லியம் ஜான் போஸ்கோ விசி அவர்களுக்கு விவிலிய வகுப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை போத்த பிரபாகர் அவரை அன்புடன் வரவேற்கிறோம். ஃபாதருக்கு பரிசு வழங்க சகோதரி ஸ்டெல்லா சாவித்ரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். விவிலிய மாணாக்கர் சார்பாக ஃபாதருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்க அடுத்து தொடர்ந்து 17 வாரம் 17 நாட்கள் நம்மோடு உடன் இருந்து ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை என்னும் அமுதத்தை உட்பொருளை எங்களுக்கு விளக்கி நாங்கள் அறிந்திராத பல விஷயங்களை பற்றியும் மிக தெளிவாக எடுத்துரைத்து நாங்கள் கேட்டு சிந்தித்து ஆழ்மனதில் உள்வாங்கி வாழ்வாக்கிட வாய்ப்பளித்த அனைத்து பாசமிகு அருட்தந்தையர்கள் அருமுனைவர்கள் விவிலிய பேராசிரியர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அருள் முனைவர் உபால்டு சுந்தர் ஆகிய அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் அனைவரின் சார்பாகவும் அருளாளத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதர் அவருக்கு பொன்னாடை போர்த்த சகோதரி சீலா அவர்களை அழைக்கிறோம். அடுத்து ஃபாதர் சுப்பீரியர் அருள்பணி தாமஸ் விசி அருள்பணி ஜில்பின் விசி அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். போஸ்கோ ஃபாதர் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஃபாதர் தாமஸ் ஃபாதர் ஜில்பின் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதர் அவர்களுக்கு பொன்னடை போர்த்த மிஸ்ஸஸ் சமலோற்ப மேரியை அன்புடன் அழைக்கிறோம். ஃபாதர் ஜில்பின் விசி அவர்களுக்கு பொன்னாடை போத்த மிஸ்ஸஸ் பி அமலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி உணவு கொடுத்து எங்களை அன்போடு வழி நடத்தி வந்த பிஎல் அந்தோணி பிரதர் அவர்களுக்கும் உளம் கனிந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த எலிசபெத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து மகிழ்ச்சியோடும் துடிப்புடனும் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்த அன்பு சகோதரி டென்சி வினோத் அவர்களுக்கும் உளம் கனிந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், நல்லா சமைச்சாதான் சாப்பிட முடியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு விதவிதமாக சமைத்து தந்த அன்பு சகோதரி குமுதா அவர்களுக்கும் உளம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வகுப்பறையை கருவறை போல் நேசித்து இந்த 17 வாரம் 17 நாள் வகுப்பில் முழுமையாக பங்கெடுத்து இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விவிலிய வகுப்பின் பங்கேற்பாளர்கள்
சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் விட மிக சிறப்பான ஒரே சொல் நன்றி. அத்தகைய நன்றியை வழங்க வாய்ப்பளித்த உங்கள் அனைவர் மேலும் ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து அருள் பொழிவாராக. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெங்கும் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழ்த்துவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழ்த்துவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். நற்செய்தி படிப்பதற்கு வழிகாட்டினே, இறை வார்த்தையினை புரிந்து கொள்ள உயிர் ஊட்டினே. நற்செய்தி படிப்பதற்கு வழிகாட்டினீர், இறை வார்த்தையினை புரிந்து கொள்ள உயிர் ஊட்டினே. நெஞ்சார உமக்கென்று நன்றி சொல்வோம், தூய ஆவியின் அருள் வேண்டி ஜெபித்திடுவோம். நெஞ்சார உமக்கென்று நன்றி சொல்வோம், தூய ஆவியின் அருள் வேண்டி ஜெபித்திடுவோம். தந்தை வாழ்க, தந்தை வாழ்க, தந்தை போஸ்கோ வாழ்கவே. உம் பணி சிறக்கணும், உம் மனமயரலும் ஆனந்தமுடனே வாழ்ந்திடணும். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். மனமீனை தனை என்று நீ மீட்டினாய், அதில் மலர்ப்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தனை என்று நீ மீட்டினாய், அதில் மலர்ப்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழுராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழுராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையா சூட்டுவே. உலகெங்கும் நற்செய்தி நான் சொல்லுவே, உலகெங்கும் நற்செய்தி நான் சொல்லுவே. உந்தன் புகழ் பாடி நான் வாழ்த்துவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவே. இயேசுவே இயேசுவே தந்தையே வாழ்கவே. இயேசுவே இயேசுவே போஸ்கோ தந்தையே வாழ்கவே. நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க, தேங்க்யூ. ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இது எல்லாமே 2-3 நாளில் நீங்களே அரேஞ்ச் பண்ணி ப்ரோக்ராம். இது எதுவுமே நான் சொல்லி அரேஞ்ச் பண்ணல. இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி, பொக்கையிலிருந்து பொன்னாடையிலிருந்து எல்லா ப்ரோக்ராமும் நான் நேற்று மாலை தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க.
அதனால் உங்களுக்கு ஆனால் உண்மையாகவே பாராட்டணும். இந்த இவ்வளோ அழகாக நேர்த்தியாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. we are really grateful. ஒரு சிலதில் ஃபோக்கஸ் மாறிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சென்ட் ஆஃப் இன்னும் டைம் இருக்குது. உங்கள் அனைவருக்கும் மனதார பாராட்டுகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஆசீர். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயலாமல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Good God bless.